நமஸ்காரம். பொதுவான சட்டம், பசித்து சாப்பிடு, கேட்டால் கொடு. குழந்தைகளுக்கு கூட அழுதால் பால் கிடைக்கும். பசிக்காமலே சாப்பிட்டால் மந்தமாக இருக்கும். உழைத்து தூங்கு, களைப்படைந்தால் தூங்கு, களைப்பில்லாவிட்டால் உழைத்துக் கொண்டிரு. பசி இல்லாவிட்டால் நேரம் போகட்டும், பசிக்கட்டும், சாப்பிடு. இப்படித்தானே வைத்துக் கொண்டிருப்போம். நேரத்துக்கு சாப்பிடுன்னு சொல்லி விடுவார்கள். ஆனால் பசித்து புசி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதே. குளித்து குடி, பசித்து புசி, இதுவும் உண்மைதானே. ஆகவே ஒன்று தெரிகிறது, அபிப்பிராயம், உங்க சஜஷன் என்னன்னு கேட்டாலும் கேட்டால் சொல்லுங்கள். கேட்காமல் நம் முகத்தை நீட்ட வேண்டாம், தலையை குறுக்கே செல்ல பண்ண வேண்டாம். கேட்டு சொன்னால்தான் மதிப்பு இருக்கும். நாம் சொல்லுவதால் அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லைன்னு வைப்போம். நாம் ஏதோ ஒருத்தருக்கு உதவி பண்ண போகிறோம், இந்த உதவியால் அவருக்கு ஒன்றுமே இல்லை, அவர் எதிர்பார்க்க போவதும் இல்லை, இதனால் அவருக்கு நன்மை இல்லை என்றால் செய்யாமல் இருப்பதே நலம் என்று சொல்லிவிடுவோம். ஒருத்தர் நம்மை கேட்கிறார் என்றால் அப்பதான் அவருக்கு அது தேவை இருக்கிறதுன்னு அர்த்தம். குழந்தைகளுக்கே கூட தேவையில்லாமல் வாங்கி வாங்கி கொடுக்காதீர்கள். ஒரு தரத்துக்கு 2 தரம் அது தேவை இருக்குன்னு கேட்கட்டும், அப்பதான் அருமை புரியும். இதெல்லாம் ஒரு புறம் சரி. ஆனால் நான் சொல்ல வந்தது வேறு. நாம் பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், ஆராதனம் செய்ய வேண்டும், பாசுரங்களை சொல்ல வேண்டும், இதெல்லாம் சொல்லுகிறோமே, இதெல்லாம் அவர் கேட்டாரா? அவர் வாய் திறந்து எனக்கு இது கொடுன்னு கேட்டாரா? அல்லது நல்லவேளை கொடுத்தாயே நன்றி சொன்னாரா? அல்லது நிஜமாகவே நான் கொடுத்ததுனால அவருக்கு பயனா? நிச்சயம் இல்லை. நான் கொடுத்த அவருக்கு பசியார போகிறது, நான் கொடுத்த புஷ்பத்தாலா அவர் அழகு பெற போகிறார்? நிச்சயம் இல்லையே. கீதையில் சொல்லும் போது ஆபூர்யமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி என்று சொல்லுகிறார். எத்தனை நதி தண்ணீர் கொட்டி கொட்டி கோட்டி கோட்டியாக போய் கடலில் கலந்தாலும் கடல் ஒரு அங்குலம் உயராது. 2 வருஷத்துக்கு பஞ்சத்திலே தண்ணீரே வராவிட்டாலும் கடல் ஒரு அங்குலம் குறையாது. அதுக்கு இதை பத்தியா கவலை? அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த நதிகள் எல்லாம் ஓடி ஓடி போய் கடலில் கலக்க வேண்டும்? கடலா கேட்டது? நல்லவேளை கலந்தாயே நன்றி சொல்லித்தா, கலக்காவிட்டால் கஷ்டமா இருக்கும்னு வருந்தித்தா? எதுவும் இல்லை. ஆனால் எதற்கு இந்த கடல் போய் தன நதிகளும் கலக்கின்றன? அதனால் நதிகளுக்கு தான் லாபம், அங்கு போய்த்தான் தீர வேண்டும். அது இல்லாமல் நடுவே நின்றால் நாடு வீணாகி போகும். அதனால் எந்த ஆறு ஓடினாலும் கடலில் கலந்துவிடும், அது மேற்கு சமுத்திரமோ கிழக்கு சமுத்திரமோ. இதனால் கடலுக்கு லாபம் இல்லை, ஆனா கலக்கிறதே. அதே போலத்தான் பகவானுக்கு நாம் ஆராதனம் செய்கிறோம், அவருக்கு ஏதோ சமர்ப்பிக்கிறோம், இது எதனாலும் அவருக்கு என்ன இருக்க போகிறது? அவர் கேட்கவும் இல்லை, அவர்தான் கேட்கவே இல்லையே, நன்றியும் இல்லையே, இதனால் அவருக்கு பயனும் இல்லையே, அதனால் செய்ய வேண்டாம்னு நாம நிறுத்தி விடலாமா? சில சமயம் அதுதான் நமக்கு தப்பாக புரிந்து கொண்டு விடுவோம். அவர் கேட்டு செய்ய வேணுங்கிறது எந்த இடத்திலே பொருந்தும்? தேவை இருப்பவர் இடத்துல தான் பொருந்தும். யாருக்கு பலம் என்பதுதான் பொருந்தும். உலகத்தில் இருக்கிற யாரு நம்மை கேட்கிறார்கள் என்றால் நாம் ஒரு உதவி செய்தால் அதனால் பயனடைவது அவர்கள். ஆனால் பெருமானிடத்தில் அப்படி இல்லை, அவர் கேட்பதே இல்லை. ஏனெனில் செய்வதாலே பயன் பெறுவது கடவுள் அல்லர், நாம். தொண்டனுக்குத்தான் பயன், பக்தனுக்குத்தான் பயன். நாம கொண்டு போய் ஒரு புடவை தாயாருக்கு சமர்ப்பித்தால் பயன் அவளுக்கா? இல்லையே. நமக்கு கைகால் கொடுத்ததற்காக நாம் போய் சமர்ப்பிக்கிறோம். ஒரு முழம் பூ வாங்கி போனால்
அது நம் கைக்கும் காலுக்கும் பயன். பெருமானுடைய நாமத்தை சொன்னால் நாம் வாய் பெற்ற பயன், அவரை கண்களார சேவித்தால் கண் பெற்ற பயன், அவர் சரித்திரங்களை காதார கேட்டால் காது பெற்ற பயன். இது எதிலையுமே அவருக்கு பயன் இல்லை. நாம் சொன்னோமானால் அவருக்கு ஒரே பயன் எது தெரியுமா? நாம் சிருஷ்டித்தவன் நல்ல வேளை எதற்காக படைத்தோமோ அதை செய்தான் என்னும் மகிழ்ச்சி. அது ஒன்றுதான் அவருக்கு பயன். மற்றபடிக்கு எதை நாம் சமர்ப்பித்தாலும் பயனடை போவது நாம். அது என்னென்ன வரங்களை கேட்டு பெற்றுக் கொள்கிறோமோ, இது வேணும் அது வேணும், அதுவும் நமக்குத்தான். அப்படி எதையுமே கேட்காவிட்டாலும் கைகால் பெற்ற பயனுக்காகவாவது செய்துதான் ஆக வேண்டும். அதனால் பெருமானிடத்தில் மட்டும், அவருக்கு தொண்டு செய்வதில் மட்டும், கேட்டால் செய்வோம், பயன் இருந்தால் செய்வோம், நன்றி உணர்வு இருந்தால் செய்வோம், அதெல்லாம் ஒத்து வராது. அவர் கேட்க மாட்டார், செய்ய வேண்டும். அவர் நன்றி சொல்ல மாட்டார், நாம் செய்ய வேண்டும். பயன் அவரதல்ல, நம்மது, அதனால் செய்ய வேண்டும். புரிந்து கொள்வோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.